ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஷிலாங்கில். பின்னாடி பார்த்தா தெரியும் ஐ லவ் ஷிலாங் போர்டு இருக்குது. பின்னாடி நம்ம ஃப்ளாக் இருக்குது. ஸோ இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து மார்க்கெட் பிளேஸ். காலையில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது ஒரு 10 மணி வரைக்கும். அப்புறம் வந்து சரி ஓகே நின்றுடுச்சு, இப்போ வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். அப்புறமேல் பார்த்தா நல்ல வெயில் அடிச்சிச்சு. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சரி நல்ல வெயில் அடிக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில ஒரு மழை. அந்த மழை வந்த உடனே சட்டை பேண்ட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சால் ஒரு மாதிரி அதில் நனைஞ்சால் கூட ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே வந்து நனைஞ்ச உடனே ரொம்ப ஜில்லுங்குது. பல்லுலாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்ததே போதும் அப்படின்ற மாதிரியா இருக்குது. அவ்வளோதான், ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். காலையிலே ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க, வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து என்னைக்கு கேட்டிருக்கோம், நம்ம தான் சாகச விரும்பியாச்சு, என்ன ஆனாலும் போய் பார்ப்போண்டா அப்படின்ற மாதிரியாக கிளம்பி போனோம். பரவாயில்ல, ஒரு 2 ஸ்பாட்டை நல்லபடியாக கவர் பண்ண முடிஞ்சிச்சு. கிளியர் கட்டாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்க்க முடியல. ஓகே, இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிறப்புஞ்சியில் தான் வந்து நல்ல மழை பெய்யும்னாங்க, ஆனால் அங்கே வந்து மழை பெய்யவே இல்லை. ஆனால் இங்கே ஷிலாங்கில் வந்து மழை பெய்யுது, சிறப்புஞ்சியில் பெய்ய வேண்டிய மழையெல்லாம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ காலையில் கிளம்பும்போதே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ரூம் பாய் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சொன்னான், அந்த மாதிரி நீங்கள் போகும்போது இந்த ஜர்க்கினை போட்டு போங்க, நீங்கள் தான் ஜர்க்கின் ஜாக்கெட் வச்சுருக்கீங்களா, அதை போட்டு போங்க அப்படின்னா. இல்லை கையிலையாவது பேக்லையாவது எடுத்துகிட்டு போங்க, இல்லை கையில் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா மழை எப்போ வேணாலும் வரலாம், ஸோ சில்னஸ் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு அது ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்து தான் மழை நின்றுடுச்சில்ல, தைரியமாக போக வேண்டியதான், எனக்கெலாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டேன். அவன் வேறு சரி அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு தோணுதோ அதைப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டான். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த ஜெர்க்கினை கழட்டி ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஜெர்க்கின் இருந்துச்சுன்னா நம்மளோட ட்ரெஸ் கிளியராக தெரியாது, அங்கே வந்து ஜெர்க்கினை கழட்டி மாட்டணும் அப்படின்ற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை வேறு யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வந்து சில்னஸ் இருக்கலாம், ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சில்னஸ் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து மழை பெய்யுதோ அப்போ ஒரு சில்னஸ் வரும்போது அதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஃப்ரீசரில் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ எனக்கும் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட. நம்மளுடைய பர்பஸ் படி நம்ம இன்றைக்கி ஒரு 2 பிளேசஸை கவர் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். எனக்கு வந்து நிறைய கிளைம் பண்ண வேண்டியது இருக்குது, ஏற வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஜெர்க்கினை வச்சுட்டு நடந்தேன்னா எனக்கு தான் இன்னும் லோடு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டில் திடீர்னு பார்த்தா ரொம்ப ஹீட் ஆகிடுது, ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே தெரில. அந்த மாதிரி டயத்துலலாம் நமக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகும். அதனால் வந்து வேணான்னு சொல்லி விட்டாச்சு.